ஸ்தோத்திரம். மகாபரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். மறுபடியும் நோக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நேரடி ஆழ்மத்திலே கடந்து வருகிற தேவனாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். அடையாளை கண்ணோக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய திருசுமத்திலே வருகிற ஒருவரையும் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் நேர் புறம்பே தள்ளாமல் ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ஜனங்களுக்கு அவசியமான ஆசீர்வாதங்களை ஏராளமாக அருளி செய்கிற தேவனாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக மேன்மையான வாக்குத்தத்தங்களை தந்து அப்பாவே நம்முடைய வாக்குத்தனபடி கிரேசு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தானாபதி எந்த இடத்திலே கத்தாவே ஸ்தோத்திரம். அப்பாவே உமக்காக உம்முடைய ஜனங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக அடியார்களுக்காக பாடுபட வைத்து எங்கள் நல்லதாவே வாக்குத்தத்தங்களை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் எல்லாரும் வெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். நீர்தாமே பரலோகத்தின் மகிமைவிட்டு பூலோகத்தில் வெளிப்பட்டு எங்கள் பிதாவே சகல பாக்கியங்களையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் யாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவரும் உணர்வுடையவளாக காணப்பட கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எங்கள் அளவாவே ஸ்தோத்திரப்பாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அளவாவே மத்திக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு நம்முடைய ஆவியானவர்களுமாக நம்முடைய ஆலோசனைகளை அறிவித்து நம்முடைய ஜனங்களோடு இடப்பட்டு கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. யாவரும் விழிப்போடு விசுவாசத்தோடு காணப்பட இறக்கஞ்சொடி வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. சத்ருவாகிய சாத்தான் கிரியம் சத்தியம் உண்டு பண்ணாமல் சுற்றுலாய்க்கு மேலார்ந்து பாதுகாக்க வேண்டிக் கொள்கிறோம். தூக்கமயங்கள் க்ஷீணங்கள் அசைகள் நிர்விச்சாரங்கள் அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் உணர்வோடு வெளிப்போடு காணப்படும்படியாக யாருக்கு அனுக்கிரம் செய்ய கெஞ்சிரோம். பேதையும் தூசியும் அர்ப்பணங்கந்தையும் துடைத்து போடுகிற அழுக்களும் கத்தாவே ஸ்தோத்திரம் வீழ்த்திரமான நிலைமையோடு காணப்படுகிற 7 அடியான் மேல் கிருபையாக இருந்து நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நிறுத்தாமே பேசி அறிவித்து அன்பின் தேவனே ஆத்மாக்களை பிரயோஜனமான வார்த்தைகளை அறிவித்து எங்கள் நல்லதாவே ஜனங்களை விருப்பிக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்லதாவே பரலோகத்தின் தூதர்களை நிறுத்தாமே அனுப்பியர்களும் பிதாவே பெரிய காரியங்களை செயலும் பிதாவே நம்முடைய ஆவியானவர்களுமாக நம்முடைய வார்த்தைகளை பேசும்படி கெஞ்சிரம் பிதாவே. நம்முடைய திருவார்த்தைகளை கொண்டு நம்முடைய ஜனங்களுக்கு இடவிடம்படி கெஞ்சிரங்க தாவே. எல்லா தடைகளை நீக்கிறலும் குறைவற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தள்ளும் ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் பிதாவே ஆசீர்வாதத்தை பாத்திரவான்களாக தங்களை எல்லாரும் சிறுதிருத்தி கொண்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதித்தெல்லாம் கிருபைகளை மறைத்துள்ளோம். எங்கள் பிதாவே நம்முடைய சாட்சியம் நலமாக இந்த வேளையிலும் கிரியை செய்யலாம். நம்முடைய திருநாமத்தை ஏற்படுத்தலாம் கிருபையார் இறக்குமார் அன்பாரும் தயவாரும் மீழ்பெரிய சுநாமத்தில் ஜபங்கியில் எங்கள் அன்புள்ள பரம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். பிதாவே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் முடிய வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 8வது வசனம் முடிய. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படுத்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவதாரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு எப்படி இந்த உலகத்திலே வெளிப்பட்டார், எவ்விதமான அனுபவத்தோடு வந்தார், அவருடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன என்பதை குறித்து எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற கடைசி பாகத்தில் தம்மை தாமே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். இவர் யார்? தேவனுடைய ரூபம், தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய தர்ஸ்வரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
கொலோசியர் 1:15 வசனத்திலே வாசிக்கும்போது தேவனுடைய தற்சுரூபம் என்றால் சொந்த சுரூபம், தேவனுடைய சொந்த சுரூபம். பிதாவாகி தேவன் அரூபியாயிருக்கிறார், ரூபம் இல்லாதவராயிருக்கிறார். அவருடைய ரூபந்தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராக இருக்கிறார். வாசிங்கள். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும். அதரிசனமான தேவன், அதாவது தரிசனம் அளிக்காத தேவன், தரிசனம் அளிக்காதவராகி தேவனுடைய தற்ஸ்வரூபம். இவர் தரிசனம் அளிக்கிறவராக வந்தார். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவரே சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவராக இருக்கிறார். இவர் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். மேலானவர். 17 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். இவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அவர் யார்? எல்லாவற்றுக்கும் முந்தினவர், மகா உன்னதமான தேவன். அவர் மனுஷர்களுக்காக இந்த உலகத்திலே அவதரித்தார். மனுஷ ஜாதிகளுக்காக உலகத்திலே வந்தார். எப்படி வந்தார்? தம்மை தாமே தாழ்த்தி பெருமையாக்கி வந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார். அவரிடத்திலே காணப்பட்டதான 2 காரியத்தை குறித்து முக்கியமாக இந்த வசனத்தின் கடைசி பாகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை தாமே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். தம்மை தாமே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். பிலிப்பியர் 2:8 வாசிங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். யாரை கீழ்ப்படிந்தார்? இவர் யார்? இவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர். இவரை கொண்டு உலகங்கள் உண்டு பண்ணப்பட்டது. இவரை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவராலே அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன், மகா உன்னதமான தேவன். அவர் கீழ்ப்படிந்தார். எதற்காக அவர் கீழ்ப்படிந்தார் என்று கவனிக்கும்போது, மனுஷனுடைய மேன்மைக்காக, மனுஷனுக்காக. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், அவர் மகா பெரியவர், அவர் சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுடையவர், சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். யாருக்காக கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கும்போது, மனுஷர்களுக்காகவே அவர் கீழ்ப்படிந்தார், நமக்காகவே கீழ்ப்படிந்தார். நமக்காகத்தான் அவர் கீழ்ப்படிந்தார். நமக்காகவே அவர் தம்மை தாழ்த்தினார். நமக்காகவே அவர் கீழ்ப்படிந்தார். யாரை கீழ்ப்படிந்தார்? தம்மை குறித்து முன்னதாகவே சொல்லியிருந்ததான அவருடைய முன் தீர்மானத்தின்படி உள்ளதான அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய முன் தீர்மானத்தின்படி சொல்லப்பட்டிருந்ததான அவரை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். முன் தீர்மானத்தின்படி அவைகள் சொல்லப்பட்டது. முன் தீர்மானத்தின்படியே சொல்லப்பட்டது. முன் தீர்மானத்தின்படியே அவரை குறித்து அநேக காரியங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தியவேதத்தில் அது அவிதமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறதான சகல காரியங்களுக்கும் அவர் கீழ்ப்படிந்ததனாலே, அவர் அவைகள் எல்லாவற்றையும் கீழ்ப்படைந்து அவர் பாடுபட்டு மரித்ததினாலே அவர் மகிமை அடைந்தார். அப்படி அவர் பாடுபட்டு எல்லாவற்றையும் கீழ்ப்படைந்து பாடுபட்டு மரித்து மகிமை அடைந்ததனால் மனுஷர்களுக்கு விசேஷமான விடுதலைகளும் விசேஷமான பாக்கியங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் கீழ்ப்படியாதிருக்கும்படியாக, அதாவது அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்ததான வேத வாக்கியம் நிறைவேற்றப்படாதிருக்கும்படியாக சாத்தான் அநேக சூழ்ச்சிகளை செய்தான். ஆனால்
அவைகள் எல்லாவற்றையும் அவர் மடங்கடித்து அவரை குறித்து என்னென்ன வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்றி கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்தார், பிதாவின் சித்தம் செய்தார், பிதாவின் சித்தம் அவர் நடப்பித்தார். பிதாவின் சித்தத்தின்படியே எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு என்ன சொன்னார்? அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி காணப்பட்டது? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்ன சொல்கிறார்? அதாவது முன் தீர்மானத்தின்படியே எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக வெளிப்பட்டேன், அப்படியே செய்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் போது முன்னதாகவே அவர் குறிக்கப்பட்டு விட்டார். அவர் செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் அல்லது அவர் மனுஷர்களுக்காக உலகத்திலே வெளிப்பட போகிறதை குறித்தும் அவர் மனுஷர்களுக்கென்று பயங்கரமான பாடுகளை அனுபவிக்கப் போகிறதற்கென்றும் அவர் பாடுபட்டு அவருடைய ஜீவனை கொடுத்த மனுஷர்களுக்கு விடுதலையை மீட்பை உண்டாக்குறதற்கென்றும் அவர் முன்னதாகவே குறிக்கப்பட்டு விட்டார். வாசிங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் குறிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் மனுஷர்களுக்காக குறிக்கப்பட்டு விட்டார். யார் குறித்தது? அவரே அவரை குறித்து குறித்து கொண்டார். அல்லேலூயா. காரணம் என்ன? இவரை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகர் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள், அறிவில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். இவர் யார்? எதற்காக வந்தார் என்று சொல்கிறார்? என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யும்படியாக வந்தேன் என்று சொல்கிறார். அவ்விதமாக அவரை அனுப்பினவர் யார்? அவர் யார்? கிறிஸ்து இயேசு யார்? அவரை குறித்து அறிவற்ற அனுபவத்தோடு அநேகர் காணப்படுகிறார்கள். ஏதோ சாதாரண முறையிலே பேசுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், முந்தினவர். இவரே சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரம் உடைய தேவன். இவரே பிதாவாகி தேவன், குமாரனாகி தேவனை இவர்தான், பிதாவாகி தேவனை இவர்தான். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் போது இவருக்கு ஒரு நாமம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நித்திய பிதா என்றதான ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவரே நித்திய பிதா. இவருடைய அவதாரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசியங்கள்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நித்திய பிதா இவரே பிதாவாக இருக்கிறார். இவரே இவரை குறித்து தீர்மானித்தார். இவரே முன்னதாகவே உலகத்திலே வெளிப்பட வேண்டும் என்று தம்மை குறித்து தீர்மானித்தார். அந்த தீர்மானத்தின்படியே அவர் உலகத்திலே வெளிப்பட்டார். இந்த உலகத்திலே வந்து என்னென்ன கிரியைகளை செய்ய வேண்டும், மனுஷனுடைய மீட்புக்காக, மனுஷனுடைய ரட்சிப்புக்காக, மனுஷனுடைய மேன்மைக்காக, மனுஷர்கள் பயங்கரமான ஆபத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக என்னென்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அவர் முன்குறித்தார். அந்த முன்குறிப்பின்படியே அவர் செய்தார் என்பதுதான். அவர் எல்லாவற்றையும்
அவருடைய முன் குறிப்பின்படியே செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு முன் தீர்மானத்தின்படியே வந்தார். அவருடைய முன் தீர்மானத்தின்படி அவருடைய சத்தியவேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான எழுதப்பட்டிருக்கிறதான சகல வார்த்தைகளின்படியும் கீழ்ப்படிந்து அவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையின்படி தமக்கு ஏற்படுகிறதான சகல விதமான உபத்திரவங்களையும் சகல விதமான பாடுகளையும் சகல விதமான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மனப்பூர்வமாக சகிக்கும்படியாக அவர் உலகத்திலே வந்தார். அப்படியே செய்தார். அவருடைய சுயத்தின்படி செய்யவில்லை என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷர்கள் எல்லாரும் இதை அறிந்து தாங்கள் எப்படி கீழ்ப்படிதலுடையவர்களாகவும் எப்படிப்பட்டதான தாழ்மை உடையவர்களாகவும் காணப்பட்டால் அவர்களுக்கு மேன்மை உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ளவும், அப்படிப்பட்டதான கீழ்ப்படிதலை மனுஷர்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளும்படியாகவும் இவைகள் அவருடைய சத்தியவேதத்திலே தெளிவாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் நினைச்சுகிறார்கள், தேவனுடைய சமூகத்திலே வருகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஏதோ ஒரு காற்றடித்தது போல அப்படியே அவர்களுடைய செவிகளிலே அடிக்கிறது, அப்படியே போய் விடுகிறது, விட்டு விடுகிறார்கள். அப்படி விட்டுவிடும்படியாக அல்ல, அவைகளை அறிந்து கொள்ளும்படியாகவே தேவன் பேசுகிறார். அவைகளை அறிந்து அவைகளின்படி தங்களுடைய ஜீவியத்தை சரி செய்து தாங்கள் சொந்தமாக்க வேண்டிய விடுதலைகளையும் ரட்சிப்பையும் ஆவிக்குரிய அனுபவத்தையும் பரிசுத்த ஜீவியத்தையும் சொந்தமாக்கும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். ஆகினாலே அவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய சுயத்தின்படி அல்ல என்று சொல்கிறார். மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சுயத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சுயம்தான் கீழ்ப்படியாமை. என்னுடைய சுயத்தின்படி அல்ல. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானவைகளையே தேடுகிறேன். சித்தமானவைகளை மாத்திரம் தேடுகிறார். பிதாவுக்கு சித்தமானவைகளை தேடுகிறார். பிதாயார்? இவரே பிதாதான். அவரை குறித்து முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவரை குறித்து அறிவிக்கப்பட்டிருந்ததான சத்தியவேதத்திலே சொல்லப்பட்டிருந்ததான வார்த்தைகள் பிதாவுக்கு சித்தமானவைகள், முன் தீர்மானமானவைகள். தீர்மானம் மறுபடியும் வாசியுங்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானவைகளையே தேடுகிறேன். மனுஷர்கள் எதை தேடுகிறார்கள்? தங்களுக்கு விருப்பமானதை தேடுகிறார்கள். தேவ சித்தத்தை விட்டு விலகிறவர்களாக இருக்கிறார்கள். உன்னை குறித்த தேவ சித்தம் என்ன, தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? அதை குறித்து நீ சிந்திக்கிறாயா? அதை குறித்து நீ எண்ணுகிறாயா? அதற்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தோடு நீ காணப்படுகிறாயா? இந்த வேளையிலாவது உன்னை அறிந்து உன்னுடைய பிதாவுக்கு சித்தமானது எது அல்லது தேவனுக்கு சித்தமானது எது? கிறிஸ்து இயேசுவே உன்னுடைய பிதாவாக இருக்கிறார். அவரையே நீ பிதாவாக ஏற்றுக்கொள்கிறாய். நம்முடைய சொந்த பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமானது எது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருக்கு நீ அடிபணிவாய். அவருடைய சித்தம் என்ன? பாவத்தோடு காணப்படுகிற நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம்.
பாவத்தில் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவருடைய சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தம். பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது அவருடைய சித்தம். பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தத்தை அடைந்திருக்கிறீர்களா? பாவத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தத்தை அடைந்திருக்கிறீர்களா? பரிசுத்தவான்களா காணப்படுகிறீர்களா? அவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறாயா? அவருடைய சத்தியத்தின்படி ஜீவிக்கிறாயா? அவருடைய சித்தத்தை நீ அறிந்து கொள்வாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். தேவன் அவர் சொல்லி இருக்கிறதான சகல வாக்கு தத்தத்தின்படி உள்ளதான ஆசீர்வாதங்களையும் உனக்கு சம்பூர்ணமாய் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்விதமாக தேவன் மனுஷர்களை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கென்று கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டு பிதாவின் சித்தம் செய்தார். 44வது வசனத்தை வாசியுங்கள். அநேகர் தேவனுடைய சித்தத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை கீழ்ப்படியாமல் காணப்படுகிறார்கள். கீழ்ப்படுதல் அற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். மனுஷர்களால் தங்களுக்கு வருகிறதான மகிமையை தேடுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவோ பிதாவின் சித்தம் செய்த போது மனுஷரால் வருகிறதான மகிமையை அவர் தேடவில்லை. யார் மனுஷரால் வருகிறதான மகிமையை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய சித்தத்தை கீழ்ப்படியாதவர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் பிள்ளைகள். அவரவரும் தங்களை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். 44வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேட வேண்டும். எந்த மனுஷர்களாய் காணப்பட்டாலும் யாரானாலும் எப்படிப்பட்ட தேட்டவுடையவர்களாக இருக்க வேண்டும்? தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேட வேண்டும். உலகத்திலே காணப்படுகிற மற்ற ஜனங்களால் வருகிறதான மகிமை அல்ல. யார் தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடவில்லையோ அவர்கள்தான் கீழ்ப்படியாதவர்கள். வாசியுங்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? எப்படி நீங்கள் காணப்படுவீர்கள்? உங்களுக்கு விசுவாசமே இல்லை. உங்களுக்கு தேவனை குறித்து விசுவாசம் இல்லை. கிறிஸ்து இயேசுவை குறித்து விசுவாசம் இல்லை. அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து விசுவாசம் இல்லை. அவருடைய தாழ்மையை குறித்து விசுவாசம் இல்லை. அவருடைய காரியங்களை குறித்து விசுவாசம் இல்லை. நீ விசுவாசியாதிருக்கிறாய். விசுவாசம் அற்ற அனுபவத்தோடு காணப்படுகிறாய். வாசிங்கள், மறுபடியும் வாசிங்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிறார். ஒருவரால் ஒருவர் உள்ளதான மகிமை, அதுதான் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களால் வருகிற மகிமையை தேடுகிறார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனால் வருகிற மகிமையை தேடுகிறார்கள். தேவனால் வருகிறதான மகிமையை தேடும் போது அந்த தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றதான நிலைமையோடு போக முடியாது. அவருடைய மாம்சீக பிரகாரமான விருப்பம் நிறைவேறுகிறதில்லை. மாம்சீக பிரகாரமான விருப்பம் நிறைவேறாது. தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடும் போது பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள், தங்கள் விருப்பத்துக்கு மாறான காரியங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமருக்கு 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, அவர் தமக்கு பிரியமானபடி ஜீவியாமல் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே நிந்திக்கிறவருடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நிந்தை வாசிங்கள். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். நீ யாருக்கு பிரியமாக நடக்கிறாய்? தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாயா? உனக்கு பிரியமாக நடக்கிறாயா? தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கிறாயா? உனக்கு பிரியமான வழியில் நடக்கிறாயா? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். இவைகளெல்லாம் முன்னாலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாலே வேத வாக்கியத்தில் எழுதி வைக்கப்பட்டது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது
என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நீ யாரு பிரியமாய் நடக்கிறாய்? உன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கிறாயா? கீழ்ப்படிதல், உன்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? கிறிஸ்து இயேசு எல்லா காரியங்களையும் தம்மை குறித்து எழுதியிருக்கிறதான காரியங்களை அவருடைய சீசர்களுக்கும் வேளா வேளதோறும் வெளிப்படுத்தி அறிவித்தார், பேசி அறிவித்தார். வேளா வேளதோறும் அவரை குறித்து எழுதப்பட்டதான காரியங்களை அவர் பேசி அறிவித்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 27வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகள் எல்லா காரியங்களையும் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? என்னை குறித்து இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்களே, அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, மந்த இருதயத்தோடு காணப்படுகிறவர்களே, என்னை குறித்து தீர்க்கதரிசிகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை அல்லவா? அவருடைய காரியத்தை நீ விசுவாசிக்கிறாயா? அவருடைய காரியங்களை நீ விசுவாசியாவிட்டால் எப்படி மேன்மை அடைவாய்? வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்கள் எல்லாவற்றினாலும் தம்மை குறித்து, அவரை குறித்து சொன்னதான வார்த்தைகளை அவர் சரியாக விவரித்து காண்பித்தார். விசுவாசி, இனியாவது விசுவாசி, இனிமேலாவது விசுவாசிப்பாயா? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, இன்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? மோசே முதலிய தீர்க்கதரிசிகள், சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் சொன்னார்கள் அல்லவா? மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள் அல்லவா, பேசினார்கள் அல்லவா? அதை நீ விசுவாசிக்கிறாயா? 44வது வசனத்தை வாசியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும், மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று. அவரை குறித்து சொல்லப்பட்டதான எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை. அவைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார். சகலவற்றையும் நிறைவேற்றினார். அவைகளை நிறைவேற்றக்கூடாது இருக்கும்படி சாத்தான் பல தடைகளை உண்டு பண்ணினான். ஒரு வேத வாக்கியத்தையாவது அவர் நிறைவேற்றாவிட்டால் அவன் மனுஷர் மத்தியிலே அவகாசம் பாராட்டி கொண்டு நிற்கலாம் என்று ஒரு வேத வாக்கியமாவது நிறைவேறாமல் காணப்படும்படி அவன் அநேக தடைகளை செய்தான். ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ரொம்ப கவனமாக சாத்தானுடைய சகல தந்திரங்களை அறிந்து, சாத்தானுடைய சகல சூழ்ச்சிகளை அறிந்து எல்லா வேத வாக்கியங்களையும் கவனமாக நிறைவேற்றினார். கடைசியாக அப்பாலே போய் சாத்தானேன்னு சொன்னார். அவன் அப்படியே கடந்து போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளை எதற்காக அவர் நிறைவேற்றினார்? இவைகள் எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படிந்தார். எதற்காக கீழ்ப்படிந்தார்? மனுக்குலங்களின் மேன்மைக்காக, மனுஷனுடைய ரட்சிப்புக்காக, மனுஷனுடைய விடுதலைக்காக, பரிசுத்த ஜீவிய அனுபவத்தை மனுஷர்கள் குறைவில்லாமல் அடைந்து கொள்ளும்படியாக
மனுஷர்கள் பரலோக ராஜ்யத்திலே போய் சேரும்படியாக அதற்குரிய சகல அனுபவத்தையும் அவர்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் இப்படி சகலவற்றை கீழ்ப்படிந்தார். சாத்தானுக்கு எந்த விதமான ஒரு அவகாசமோ எந்த ஒரு உரிமையோ மனுஷனிடத்திலே இராமல் மனுஷனை முழுதுமாக விடுவிக்கும்படி அவர் அப்படி கீழ்ப்படிந்து பாடுபட்டார். அல்லேலூயா. அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அப்படியே நடந்தார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் வேத வாக்கியம் எல்லாம் அவர்களே நிறைவேறினார். நமக்காக சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் நாம் கீழ்ப்படியும்படியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதான வேத வாக்கியங்கள் நம்மளே நிறைவேற வேண்டும். யாருக்காக கீழ்ப்படிந்தார் என்று முதலாக கவனித்தோம். மனிதர்களுக்காகவே அவர் கீழ்ப்படிந்தார். மற்றபடி அவர் தேவாதி தேவன், அவர் உன்னதத்திலே இருக்கிறவராய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இந்த உலகத்திலே இறங்கி வரவும் தேவையில்லை. மனுஷர்களை சிநேகித்தனால் இறங்கி வந்தார். இப்படி அவருடைய வேத வாக்கியங்களை அவருடைய முன் தீர்மானத்தை அறிவிக்கவும் தேவையில்லை. மனுஷர்களை சிநேகித்தனால் அவைகளை அறிவித்தார். அப்படி மனுஷனுக்காகவே அவர் எல்லாவற்றையும் அறிவித்தார். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் எல்லா காரியங்களையும் செய்தார். அவர் கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார். அவருடைய மகிமை, அவருடைய உயர்வு, அவருடைய ஸ்தானம், அவருடைய சிங்காசனம், அவருடைய ஆளுகை, அவைகள் எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்தார். கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. கிறிஸ்துமஸ் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம், கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் ஸ்தானாபதியாகிய அவர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லாரும் புசித்து குடித்து கொண்டாடுவார்கள், நான் அழுது கொண்டே இருப்பேன், நான் அழுது கொண்டே இருப்பேன். அவருடைய மேன்மை, அவருடைய உயர்வு, அவருடைய அந்த உன்னதமான நிலைமை, அவைகள் எல்லாவற்றை விட்டுக்கொண்டு, அவர் மகாபரி தேவன், அவர் அவைகள் எல்லாவற்றை விட்டுக்கொண்டு ஒரு சிறு குழந்தையாக, ஒரு ஸ்திரீ, அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்திரீ, அந்த ஸ்திரீயின் மகன் என்ற ஒரு பெயரை எடுத்துக்கொண்டு பிறக்க கூட ஒரு சரியான ஒரு இடம் இல்லாமல் இப்படி பிறந்தாரே, இப்படி தம்மை தாழ்த்தினாரே, இவ்வளவு தூரம் தம்மை தாழ்த்தி இருக்கிறாரே, இதை நினைத்து நான் அழுது கொண்டே இருப்பேன் சொன்னார். பாருங்கள், கிறிஸ்துவின் தாழ்மை என்ன? அந்த தாழ்மையினாலே அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். தம்மை தாழ்த்தினார், வறுமையாக்கினார். தம்மை தாழ்த்தி வறுமையாக்கி இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். மனுஷ சாயலாக ஒரு சொற் குழந்தையாக. அதற்கப்புறம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாத தூதன் தள்ளப்பட்டான். கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தான், அவன் தள்ளப்பட்டு விட்டான். நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலே பாக்கியம். நாம் எவைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாரை கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஏன்? பிசாசு தங்களை மேற்கொள்ள காரணம் என்ன? அநேக ரட்சிக்கப்பட்டவர்களை பிசாசு மேற்கொள்கிறது. அவர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவன் நெருங்குகிறான், நெருங்கி நெருங்கி இவர்களை விழத்தள்ளுகிறான், இவர்களை கெடுக்கிறான். காரணம் என்ன? இவர்களுக்குள்ளே கீழ்ப்படியாமை. இவர்கள் தேவனை கீழ்ப்படியவில்லை. தேவனை கீழ்ப்படிய வேண்டும்.
தேவனை கீழ்ப்படியாததனால் அவர்கள் தேவனையே விட்டு விடுகிறார்கள். யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. அவரை கீழ்ப்படுகிற எப்படி? அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறதாகும், அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறதாகும். அவரை கீழ்ப்படுகிற என்றால் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது, அவருடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படுகிறது. ரட்சிக்கப்படு, 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 பாவத்தை விடு, பாவம் செய்யாதே என்று கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை அவருடைய ஆவியின் மூலமாய் பேசும்போது கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இன்னும் பாவத்திலே கடந்து போகிறார்கள், இன்னும் பாவடியிலே போகிறார்கள். அதெல்லாம் ஒரு கடமை. இங்கே பேசப்படுகிற எல்லாம் ஒரு கடமை என்று எண்ணுகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்களே வேலை, இது வேற வேலை இல்லாமல் இப்படி கொஞ்ச நேரம் வந்து பேசிக்கொண்டு போவார்கள். அது அவருடைய காரியம். நம்முடைய காரியம் நாம் பார்க்க வேண்டும். நமக்கு இதற்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்று எண்ணுகிறார்கள். அந்த போக்கிலே போகிறார்கள். நீ கீழ்ப்படியவில்லையா, தேவனையே தள்ளுகிறாய், தேவனையே விட்டு விடுகிறாய். கீழ்ப்படியாமைக்கு என்ன வருகிறது? நீ கேட்கிற வசனம், உனக்கு பேசப்படுகிற வசனம் உன்னை நியாயம் தீர்க்க போகிறது. வாசியுங்கள். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நீ கேட்கிறதான வசனம், உனக்கு சொல்லப்படுகிறதான வசனம், உனக்கு அறிவிக்கப்படுகிறதான வசனம் என்ன செய்யும்? உன்னை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய உபதேசத்தை கீழ்ப்படிய வேண்டும். அவர் உன்னை குறித்து என்னென்ன செய்ய கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிறாயா? எத்தனை கட்டளை கீழ்ப்படுகிறாய்? எத்தனை கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாய்? கீழ்ப்படுதலோடு காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசு ஏன் கீழ்ப்படிந்தார்? எதற்காக கீழ்ப்படிந்தார்? இவ்வளவு உன்னதமான தேவன் உனக்காக அல்லவா கீழ்ப்படிந்தார். நீ யார்? நீ யார்? உன்னுடைய நிலைமை என்ன? நீ உன்னை விசேஷமாக கருதுகிறாயோ, விசேஷமாக எண்ணுகிறாயோ, மேன்மையாக நினைக்கிறாயோ? கிறிஸ்து மகா உன்னதமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உனக்காக உலகத்திலே வந்தார், தம்மை தாமே தாழ்த்தி வந்தார், வறுமையாக்கினார். அவர் கீழ்ப்படிந்தார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். சிலுவையில் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவரானார். கீழ்ப்படியாமையினாலே என்ன உண்டாகிறது? உனக்கு ஆத்மீக மரணம் உண்டாகும். கீழ்ப்படியாவிட்டால் மரணம் தப்ப முடியாது, ஆத்மீகம் செத்து போகும். ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட்டாலும், நான் ரட்சிக்கப்பட்டேன் சொன்னாலும், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை எத்தனை? உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதான ஆலோசனை இவைகள், உனக்காக பேசப்படுகிறதான கர்த்தருடைய வார்த்தைகள் இவைகள், அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாமையினாலே நீ மாண்டு மடிந்து போகிறாய். கீழ்ப்படியவில்லையா, அது மகா ஆபத்தை கொடுக்கும். மகா கொடி ஆபத்தை உனக்கு வருவித்துக் கொண்டிருக்கிறது. ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், கீழ்ப்படியாமை மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும். கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் நீதி இல்லை, கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் மரணம். அதான் கீழ்ப்படிதல் இல்லையா நீதி கிடையாது. கீழ்ப்படுதல் இல்லையா தேவநீதி உன்னிடத்திலே நிறைவேறவில்லை. நீ தேவநீதிக்கு தூரமாக இருக்கிறாய். மரணம் உன்னை பிடிக்கிறது. ஆதி மனுஷனை எப்படி மரணம் பிடித்தது? ஒரே கீழ்ப்படியாமையினாலே பிடித்தது. ஒரே ஒரு கீழ்ப்படியாமை. அதனாலே ஆதி மனுஷன் மாண்டான், செத்தான், தொலைந்தான்.
மாண்டு போறேனால் உலகமே மாண்டது, அவருடைய சந்ததி எல்லாம் மாண்டு போறது. நீ கீழ்ப்படியாவிட்டால் நீ மாண்டு போகிறது மட்டுமல்ல, உன் மூலம் எத்தனையோ ஆத்துமாக்கள் மாண்டு போகும். தேவன் கணக்கு கேட்பார். ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள், ஆவிக்குரியவர்கள் கீழ்ப்படியாவிட்டால் அநேகர் மாண்டு போக, மரித்து போக நீ காரணமாக இருக்கிறாய். நீ மாண்டு போகிறாய், நரகத்திலே தள்ளப்படுவாய். அநேகர் மாண்டு போவார்கள். உலகமே பயங்கரமான அழிவுக்கு எதிராக போய்கொண்டிருக்க தேவனுடைய வார்த்தை இங்கே விதமாய் அறிவிக்கப்பட்டும் நீ கீழ்ப்படியவில்லை என்றால் என்ன உண்டாகும்? மரணம்தான் உண்டாகும். மரணம்தான் ஏற்படும். மாண்டு போகிறார்கள். ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து விழுந்து போகிறார்கள். வீழ்ச்சி. ஆவிக்குரிய அனுபவம் ஆரம்பத்தில் இருந்த அனுபவம் இருக்கிறதா? அதை பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இருக்கிறதா? அனுபவம் இருக்கிறதா? தாழ்மை இருக்கிறதா? சகிக்கும் தன்மை இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? அன்பு, தாழ்மை, சகிக்கும் தன்மை. எபிரேயர் 4:12 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகிறார்கள். விழுந்திருக்கிறாய், இப்பொழுது விழுந்து கிடந்து கொண்டு நானும் சரிதான் என்று எண்ணுகிறாய். வாசியுங்கள். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகக்கூடாது. கீழ்ப்படியாவிட்டால் விழுந்து போவாய். கீழ்ப்படியாவிட்டால் மாண்டு போவாய். கீழ்ப்படியாவிட்டால் என்ன உண்டாகும்? வீழ்ச்சி உண்டாகும். கீழ்ப்படியாவிட்டால் என்ன உண்டாகும்? மரணம் உண்டாகும். கீழ்ப்படியாதவர்கள், கீழ்ப்படியாத சவுல் எனவேதான் அவன் தள்ளப்பட்டான். கீழ்ப்படியாத சவுல் எப்படி மாறினான்? அவனுடைய நிலைமை என்னானது? அவன் தள்ளப்பட்டு விட்டான். தள்ளப்பட்ட போது அடுத்தபடி என்ன உண்டானது? பயங்கரமான, அவனை அலக்கழிக்கிறதான, அவனை கலங்க பண்ணுகிறதான ஒரு ஆவி விட அவனிடத்திலே வந்தது. கீழ்ப்படியாதவன் தள்ளப்படுகிறான், கலங்க பண்ணுகிற ஆவியினால் பிடிக்கப்படுகிறான். அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கலக்கம். ஏன்? காரணம் என்ன? கீழ்ப்படியாமே அதற்கு காரணம். கலக்கம் உண்டாக காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிய வேண்டியதா பிரகாரம் கீழ்ப்படியாததே காரணம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இந்த திருஷ்டாந்தத்தின்படி நாம் விழுந்து போகாமல் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஜாக்கிரதையாக. சவுல் என்ன செய்தான்? விழுந்தான். அவன் தள்ளப்பட்டான். அவனை பிடித்த என்ன? கலங்கப்படுகிற ஆவி. இப்படி பயங்கரமான ஆபத்துக்கும் அழிவுக்கும் உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகினாலே ஒருவனாவது விழுந்து போகக்கூடாது. விழுந்து போகாதிருக்கும்படி என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டிய பிரகாரம் கீழ்ப்படிய வேண்டும். 2 கொரிந்தியர் 2:9 வாசிக்கும் போது எல்லா காரியங்களையும் அப்படியே ஒத்துக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். வாசிங்கள். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதி தறியும்படி இப்படி எழுதினேன். எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று அவரவரும் சோதித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சோதித்து அறியும்படியாக நிருபத்திலே அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரவரும் தங்களை சோதித்து பார்க்க வேண்டும். நான் கீழ்ப்படுகிறேனா? எல்லாவற்றிலையும் கீழ்ப்படுகிறேனா? சரியாக கீழ்ப்படுகிறேனா? மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறேனா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேனா? கிறிஸ்து இயேசு எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறார்? அவர் எதற்கு கீழ்ப்படிந்தார்? அவருக்காக கீழ்ப்படிந்தார்? நமக்காக அல்லவா கீழ்ப்படிந்தார்? எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று அறியும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? எல்லாவற்றையும் கீழ்ப்படிய வேண்டும். எப்பொழுதும் கீழ்ப்படிய வேண்டும். எப்பொழுதும். பிலிப்பியர் 2:12 வாசிக்கும் போது எப்பொழுதும் கீழ்ப்படியுங்கள். எப்பொழுதும் கீழ்ப்படிதல்.
எப்பொழுதும் கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். வாசிங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி. எப்பொழுதும் கீழ்ப்படிதல், எப்பொழுதும் கீழ்ப்படிதல், எப்பொழுதும் கீழ்ப்படிதல். கொஞ்ச நேரம் கீழ்ப்படிந்து கொண்டு பிறகு கீழ்ப்படியாம காண்பிக்கிறது அல்ல. அது தேவ சித்தத்துக்கு மாறானது, தேவனுடைய தீர்மானத்துக்கு மாறானது. நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அடுத்த பாகம். நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கீழ்ப்படிந்தால் ரட்சிப்பு நிறைவேறும். கீழ்ப்படிவீர்கள் ஆனால் ரட்சிப்பு நிறைவேறும். நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதிலே பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. பரிசுத்தாவி பெற்றேன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் ஆவிக்கிறவன் ஆவிக்கிறவளன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. நான் சமீபமாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்? அதிக பயம், அதிக நடுக்கம். கிறிஸ்தவன் ஸ்தானாபதி நம்ம விட்டு கடந்து போய்விட்டார்கள். அங்கே அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய தாசனாய் பவுல், அவர் ஸ்தானாபதியாகிய பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? அவர் தூர இருந்து கொண்டு எழுதுகிறார். அவர் ஜெயில் மற்றும் இடங்களில் இருந்து கொண்டு, அதிகமாகவும் ஜெயிலில் இருந்து கொண்டு தான் எழுதுகிறார். நான் சமயமாக இருக்கும்போது நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள், எப்பொழுதும் கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நான் தூரமாக இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது எப்படி? நான் சமீபமாக இருக்கும்போது கீழ்ப்படிந்த போல மட்டுமல்ல, உங்களுக்கு அதிக பயம் உண்டாக வேண்டும், உங்களுக்கு அதிக நடுக்கம் உண்டாக வேண்டும். கீழ்ப்படியாமல் ஏதாவது வந்து விடுமோ, வந்திருக்கிறதோ, என்னுடைய ஜீவிதத்தில் ஏற்பட்டதோ, வந்ததோ என்று அதிக பயம், அதிக நடுக்கம், அதிக பயத்தோடு அதிக நடுக்கத்தோடு காணப்படும். அப்பொழுதுதான் கீழ்ப்படியாமை வராமல் கீழ்ப்படிதலோடு காணப்பட முடியும். பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, அதோடு முடிந்தது. பயம் இல்லை, நடுக்கம் இல்லை, கீழ்ப்படியாமல் உண்டாகிறது விடுகிறார்கள். கிறிஸ்தவன் தானாவது இப்பொழுது நம்மிடத்திலே இல்லை. இப்பொழுது எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டும்? நாம் எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டியவளாக இருக்கிறோம்? எதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டியவளாக இருக்கிறோம்? எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டியவளாக இருக்கிறோம்? அவரவரும் நம்மை சரியா அறிந்து கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் கீழ்ப்படிய வேண்டும். முடிவு பரியந்தம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். என்னவென்றால், நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டும் இருக்கிற காரியங்களே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தமும் அப்படியே ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். முடிவு பரியந்தம் ஒத்துக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். முடிவு பரியந்தம் ஒத்துக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். முடிவு பரியந்தம் அப்படியே நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். யாரை கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு நல்ல வீரர்களாய் மாறுவீர்கள். சாத்தான் சாத்தான் என்று பயப்படுகிறார்கள். சாத்தான் அங்கு ஒன்றுமில்லை. சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிற எப்படி? தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறது. இனி தேவனுக்கு கீழ்ப்படுகிறது எப்படி? தேவனுடைய ஊழியக்காரர்களை கீழ்ப்படுகிறது. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன பார்க்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி, தேவன் ஏற்படுத்தி இருக்கிறதான தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படியாவிட்டால் வீழ்ச்சி. வாசிங்கள். 7வது அதிகாரம் 39வது வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல். நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனமில்லை. யாருக்கு? இவனுக்கு. இவனுக்கு என்றால் யாருக்கு? மோசேக்கு. மோசே தீர்க்கதரிசிக்கு, தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு, கர்த்தரை முகமுகமாய் தரிசித்ததான மோசே, அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வந்ததான மோசே, அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்ததான மோசே, அந்த மோசேக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி மோசேயை தள்ளினார்கள். அல்லது தேவ ஊழியக்காரனை தள்ளினார்கள். தங்களை
நடத்தினதான தேவ ஊழியக்காரனை என்ன செய்தார்கள்? தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்ட போது என்ன ஆகிறது? பார்வை வேற, உலகத்தை பார்க்கிறார்கள், மற்ற ஜனங்களை பார்க்கிறார்கள், தங்களுக்கு ஒரு மகிமையை தேடுகிறார்கள், தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள், தேவனுடைய சித்தத்தை மறக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் மறந்து போகிறது, தேவனுடைய வழிநடத்தல் மறந்து போகிறது. அவர்கள் தங்களையும் தங்களுடைய விருப்பத்தையும் மேன்மையாக எண்ணுகிறார்கள். தாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்கிறார்கள், மற்ற ஜனங்களை திரும்பி பார்க்கிறார்கள், உலக ஆசாபாசங்களை திரும்பி பார்க்கிறார்கள், உலக மகிமையை திரும்பி பார்க்கிறார்கள், மற்றவர்களால் வருகிற மகிமையை திரும்பி பார்க்கிறார்கள். தேவனால் வருகிற மகிமையை பார்க்கலும் மற்றவர்களால் வருகிறதோர் மகிமையை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? திரும்பி பார்க்கிறார்கள். கீழ்ப்படியாமையுடையவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் போது, உங்களை நடத்துகிறவர்களை கீழ்ப்படியுங்கள், உங்களை நடத்துகிறவர்களை கீழ்ப்படியுங்கள். வாசியுங்கள். எபிரேயர் 13:17. கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து அடங்காவிட்டால் துக்கம். அப்படி அடுத்த பாகம் என்ன சொல்கிறது? துக்கத்தோடு செய்தால் பிரயோஜனம் இல்லை. நடத்துகிறவர்களை துக்கப்படுத்தினால் எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பிரயோஜனம் இல்லை. பரலோக ராஜ்யம் போக முடியாது. மறுபடியும் வாசி. விழித்திருக்கிறார்கள் நடத்துகிறவர்கள். நடத்துகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? விழித்திருக்கிறார்கள். ஒருவருக்கும் ஒரு கேடு வரக்கூடாது. எல்லாரும் தேவனுக்கு ஏற்றவர்களாக மாறி நல்ல கீழ்ப்படிதலுடையவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும், பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று அவர்கள் உத்தரவாதம் பண்ணி ரொம்ப கவனத்தோடு, ரொம்ப ஜாக்கிரதையோடு, அதற்கப்புறமாக ரொம்ப விழிப்போடு, அதிகமாக கவலையோடு, பாரத்தோடு காணப்படுகிறார்கள். ஒருவருக்கும் ஒரு கேடும் வரக்கூடாது, ஒருவரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நல்ல விசேஷமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்று அவர்கள் கவலையோடு பாரத்தோடு காணப்படுகிறார்கள். ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள், விழித்திருக்கிறார்கள். ஆகினாலே அப்படி விழித்திருக்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான உத்தரவாதம். அப்படி விழித்திருக்கிறது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம். அப்படி அவர்கள் செய்வார்கள். ஆனால் அவர்கள் துக்கத்தோடே செய்தால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ துக்கப்படுத்துகிறாயா? உனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. துக்கத்தோட செய்தால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. துக்கப்படுத்துகிறவர்களுக்கு யாதொரு பிரயோஜனம் உண்டாகாது. ஆயினாலே அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட இன்னும் உனக்காக பிரயாசப்பட, ஜெபம் பண்ண, உனக்கு சொல்ல வேண்டியதான காரியங்களை சொல்ல, உனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீ என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். அடக்கம், அடங்க வேண்டும். அடங்காதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் அடங்காதவர்கள். அடங்காதவர்கள் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் அடங்காதவர்களாயும் காணப்படுகிறார்கள். இந்த அடங்காமை தங்களை ஆபத்திலே கொண்டு நிறுத்தும். அடங்காமை என்ன செய்யும்? தங்களை நரகத்திலே கொண்டு நிறுத்தும். ஆகினாலே அவரவரும் தங்களை சரியாய் கண்டுபிடிக்க வேண்டும். கீழ்ப்படிதல், முடிவு பரியந்த கீழ்ப்படிதல், கடைசி வரையிலும் கீழ்ப்படிதல். அப்படி கீழ்ப்படுகிறவர்களுடைய கீழ்ப்படிதல் என்ன செய்யும்? கடைசியிலே ரொம்ப விசேஷமான பாக்கியத்துக்குள்ளே அவர்களை கொண்டு நிறுத்தும். மற்றவர்களுக்கு என்ன? பயங்கரமான ஆபத்து தான். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாய் விளங்குவார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அக்காலம் முதல் எக்காலத்திலேயும் யார் யார் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னொரு ஏக சாட்சிகள் கர்த்தரை பின்பற்றதோடு கர்த்தரை ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இங்க என்ன? கீழ்ப்படியாமைக்கு என்ன? தண்டனை. கீழ்ப்படியாமைக்கு என்ன வருகிறது? தண்டனை வரப்போகிறது.
வாசிங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது உங்களுடைய கீழ்ப்படிதல் என்ன செய்ய வேண்டுமா? நிறைவேற வேண்டுமா? உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேற வேண்டும். தேவன் நீ கீழ்ப்படுகிறவன் கீழ்ப்படுகிறவள் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உன்னுடைய கீழ்ப்படிதல் சரியாக நிறைவேற வேண்டும். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேற வேண்டும். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது கீழ்ப்படியாதவர்களுக்கு தண்டனை. உங்கள் கீழ்ப்படிதல் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ரோமர்கள் 16 அதிகாரம் 19 வாசியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் கீழ்ப்படிதல் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. வாசியுங்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. கீழ்ப்படியாதவர்களுடைய நிலைமை என்ன? உங்களுடைய கீழ்ப்படியாமை தெரிய வந்திருக்கிறது. கீழ்ப்படுகிறவர்களுடைய கீழ்ப்படிதல் தெரிய வருகிறது. அப்படியானால் கீழ்ப்படியாதவருடைய கீழ்ப்படியாமை தெரிய வந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. யார் கீழ்ப்படுகிறது, யார் கீழ்ப்படியவில்லை என்று உலகம் பார்க்கிறது. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த பாகம். ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆயனாலே கர்த்தருடைய சாட்சிகளுக்கு சந்தோஷம். கீழ்ப்படிதல் உடையவர்களாக இருக்கிறதுனால் மற்றவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. கர்த்தருடைய சாட்சிகளுக்கு சந்தோஷம் உண்டாகிறது. சந்தோஷம். அதனாலே இவர்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருடைய சாட்சிகள் சந்தோஷப்படும் போது இவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். அவர்கள் துக்கப்படும் போது இவர்களுக்கும் துக்கமாக இருக்கும். இவர்களும் துக்கப்பட ஏற்ற காரியம்தான் ஆசீர்வாதத்தில் அபாத்திரமான நிலைமை. அப்பொழுது ஆகினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த பாகம். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. தேவனுடைய விருப்பத்தை கிறிஸ்துவன் ஸ்தானாபதி விரும்புகிறார். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாக இருந்து எல்லா காரியங்களிலேயும் கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஏற்ற அனுபவத்தோடு காணப்படும்படியாக தேவன் விரும்புகிறார். அதற்கென்று இந்த வேளையிலும் தேவன் அவருடைய வார்த்தைகளை பேசுகிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார், அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இருந்தது, ஏன் கீழ்ப்படிந்தார், அவருக்கு அப்படி கீழ்ப்படிய தேவை உண்டா, எதற்காக கீழ்ப்படிந்தார், உனக்காக அல்லவா கீழ்ப்படிந்தார், நமக்காக அல்லவா கீழ்ப்படிந்தார், நாம் பரமால ஜீவிக்கும்படியாக அவர் கீழ்ப்படிந்தார், நாம் மனம் போல ஜீவிக்கும்படியாக அல்ல, நாம் கீழ்ப்படியும்படியாக. அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய தாழ்மை உங்களுக்கு மிகவும் தேவை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். இதை எப்போதும் நினைத்துக் கொண்டிரு. இந்த சிந்தை ஒரு இடத்துல இருக்கட்டும். இதை குறித்ததான சிந்தை, வேற சிந்தை வேண்டாம், வேற எந்த சிந்தையும் வேண்டாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்ததான இந்த சிந்தை, கீழ்ப்படிதலின் சிந்தை, தாழ்மையின் சிந்தை, அவருக்காக பாடுபடுகிற சிந்தை. கிறிஸ்து பாடுபட்டார். பாடுபடுகிறதான சிந்தை, அவருடைய வழியிலே ஜீவிக்க வேண்டும் என்றதான அவரிலே இருந்ததான சிந்தை உங்களிலே இருக்குமானால் அது உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை விசேஷப்படுத்தும், ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு நிறுத்தும். அளவில்லாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். தேவனோடு விட ஆளுகை செய்வீர்கள். கர்த்தருடைய வருகை அது சீக்கிரம். அவருடைய வருகையில் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்படுவீர்கள். அவருடைய ராஜ்யத்திலே போய் சதா காலங்களிலும் அரசாட்சி செய்வீர்கள். ஆகினாலே அவரவர் தங்களை கண்டுபிடித்து ரட்சிக்கப்படாத உடனே ரட்சிக்கப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள். மனம் திரும்பு என்று கட்டளை இடுகிறார். மனம் திரும்பு என்று கட்டளை இடுகிறார். கட்டளை ஏற்றுக்கொள், மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் என்னென்ன கட்டளைகளை கை கொள்ளுகிறோம், என்னென்ன விட்டு விலகி ஜீவிக்கிறோம் என்பதையும் விசுவாசிகள் உணர வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள உங்களை சீர்திருத்துங்கள். சீர்திருத்தி தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள், தேவனுடைய வழியில் நடவுங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நோயை நீக்குவார், பிசாசு போராட்டங்களை எல்லாம் நீக்குவார், குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கங்களை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியிலே அவருடைய ராஜ்யத்திலேயும் கூட்டி சேர்ப்பார். ஆகினால் அவரவர் தங்களை கண்டுபிடித்து தாழ்த்தி வெறுமையாக்கி ரட்சிக்கப்படாத ரட்சிப்புக்காகவும் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அடைந்து கொள்ள தடையாக இருக்கிறதான எல்லா காரியங்களும் விடுதலை பெற்று கீழ்ப்படியாமல் எல்லாவற்றை விட்டு கீழ்ப்படிந்து ஜீவிப்போம் என்று மறுபடியும் தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணி விண்ணப்பம் பண்ணி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதைப்படுங்கள்.
விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். காலம் கடைசியாக இருக்கிறது. எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி அவரவர் அடைய வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகாபரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பாவிதாவே ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம். உன்னதமான எங்கள் நல்லபிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்லபிதாவே நம்முடைய மகா அன்புக்காக சிநேகத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசி அறிவித்த நம்முடைய திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நடப்பித்த கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் கர்த்தாவே நம்முடைய நித்திய பாக்கியத்தை அடைந்து கொள்ளும்படியாக நீர் சித்தம் கொண்டு நடப்பிக்கிற எல்லா கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக கர்த்தாவே நீர் பரலோகத்தின் மேவிட்டு பூலோகத்தில் வெளிப்பட்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் நல்லபாவே உம்மை தம்மை தாமே தாழ்த்தி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே அடியாளுக்காக விதமான கீழ்ப்படிதலை எங்கள் பிதாவை வெளிப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை குறித்து சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தாவே எல்லா காரியங்களையும் கீழ்ப்படிந்து எங்கள் நல்லதாவே ஸ்தோத்திரம். நீர் மகிமை அடைந்ததனால் அடியாளுக்கு சகல பாக்கியங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். கர்த்தாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே அவ்விதமாக எங்கள் நல்லதாவே நம்முடைய ஜனங்கள் உமக்கு கீழ்ப்படியத்தக்கதாக, உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படித்ததாக, உம்முடைய உபதேசத்தை கீழ்ப்படித்ததாக, உம்முடைய ஊழியக்காலை கீழ்ப்படித்ததாக, எங்கள் நல்லதாவே ஸ்தோத்திரம். நம்முடைய சத்திய வசனங்களை பூர்ணமாக கீழ்ப்படித்ததாக, நம்முடைய கட்டளை பிரமாணங்களை கீழ்ப்படித்ததாக இறக்கஞ்சொல்லி வேண்டிக் கொள்கிறங்கத்தாவே எங்கள் நல்லதாவே ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்து எங்கள் நல்லதாவே எல்லாரும் கத்தாவே அடைய வேண்டியதான ஆசீர்வாதங்களை அடைந்து மற்றும் ஆவிக்கிறலாய் படைத்த பல்லவராஜில் பிரேசி இறக்கஞ்சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய கீழ்ப்படியாமை நிறைவேற வேண்டும் என்பதை குறித்த அறிவு எல்லாருக்கும் உண்டாக இறக்கஞ்சொல்லி வேண்டிக் கொள்கிறங்கத்தாவே எங்கள் நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கீழ்ப்படியாமை நிறைவேறாவிட்டால் எங்கள் நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். தண்டனை, நீதியான தண்டனை உண்டாகும் என்பதை அறிந்து கத்தாவே தண்டனை தப்பவும் தங்களுடைய கீழ்ப்படிதல் கத்தாவே ஸ்தோத்திரம் முடிவறிந்தோம். எங்கள் நல்லதாக நம்முடைய பார்வையிலே கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைவேற்றப்படும் அனுபவத்தோடு காணப்படுத்துவதாக கிருபை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பிதாவே கேட்டதான வார்த்தைகள் ஒருவன் விட்டு விடாமல் எல்லாரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று பல்லவராஜில் பிரவேசிக்கிற கஞ்சலும் நோய்களை குணமாக்கலாம் விசாசிகளை துறைத்தலும் தங்கள் வீடுகளை புறப்பட்டு போகும்போது கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டிக் கொள்கிறோம். வரப்போகிறதான கிறிஸ்துமஸ் கூட்டங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்தலும் வாக்குத்தங்களை நிறைவேற்றிகளும் நம்முடைய மகிமையான கிரீடம் நிரப்பித்தலும் எங்கள் பிதா உலகத்தையே சந்திக்க வேண்டிக் கொள்கிறோம். பயங்கரமான தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிப்பட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். இன்னும் நடைபெறப் போகிறதான எங்கள் பிதாவே ஜெபோடு பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை எங்கள் பிதாவே ஆசீர்வாதமாக நடைபெற இறக்கஞ்சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். தாவே எந்த தடையும் இல்லாமல் விசேஷமாக நடக்க இறக்கஞ்சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு தேவையான வேலை என்னென்ன என்பதை நீர் காண்கிறீர், அறிகிறீர். எங்கள் பிதாவே அவைகள் எல்லாவற்றையும் நீர் தன்படி வேண்டிக் கொள்கிறோம். தாவே எல்லா தடைகளையும் நீக்கி ஆசிரியர்கள் வேண்டிக் கொள்கிறோம். பெரிய காரியங்களுடைய சபை ஆசிரியர் எல்லா காரியங்களிலும் பொறுப்பட நடத்தியலும் நம்முடைய திருநாமத்தை எப்படித்தீர்கள் எல்லாரும் பல்லவராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தியலும் கிருபைகள் மறைத்துக்கொள்ளும். கிருபையார் இறக்கமாறு அன்பாரும் தயவாரும் மீள் பிரேசு நாமத்தில் ஜபங்கள் எங்கள் அன்புள்ள பராபிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சபையினத்தோடும் கூட இருப்பதாக ஆமென்.